சென்னை வண்டலூர் அடுத்த மேலக்கோட்டையூரில் தமிழ்நாடு உடற்கல்வியியல் மற்றும் விளையாட்டு பல்கலைக்கழகம் உள்ளது. 2005 முதல் செயல்படும் இந்த பல்கலைக்கழகத்தில் விளையாட்டு சம்பந்தமான படிப்புகளை 300 மாணவ மாணவிகள் படிக்கின்றனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தைச் சேர்ந்த ராஜேஷ்குமார், வயது 45. இவர் உதவி பேராசிரியராக 2017 முதல் பணியாற்றி வருகிறார். கடந்த மாதம் 3ஆம் தேதி ராஜேஷ்குமாருக்கு திருமணமானது. இந்நிலையில் பல்கலைக்கழகத்தில் 2ஆம் ஆண்டு படிக்கும் மாணவி ஒருவருடன் ராஜேஷ்குமார் கேளம்பாக்கம் அருகே உள்ள தனியார் மருத்துவமனைக்கு சென்றார். மாணவியும் நானும் காதலித்தோம், திருமணத்துக்கு முன் கர்ப்பமாகிவிட்டாள் என கூறி கருக்கலைப்பு செய்யும்படி கேட்டுள்ளார். கருக்கலைப்புக்காக மாணவிக்கு மயக்க மருந்து கொடுத்த போது அவர் சுயநினைவு இழந்துவிட்டார். இரத்தப்போக்கும் அதிகமாகியுள்ளது. உடல்நிலை மோசமானதும் மருத்துவமனையில் இருந்து போலீசுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. போலீசார் வந்து விசாரணை நடத்தினர். அப்போதுதான் மாணவியை திருமணம் செய்வதாக கூறி பல மாதங்களாக ராஜேஷ்குமார் அவருடன் உறவில் இருந்துள்ளார் என தெரியவந்தது. சாக்குப்போக்கு சொல்லி மாணவியை தட்டி கழித்துவிட்டு வேறொரு பெண்ணை கடந்த மாதம் ராஜேஷ்குமார் திருமணம் செய்துள்ளார். இந்த நேரத்தில் மாணவி கர்ப்பமாக இருப்பது வெளியில் தெரிந்தால் 2 பேருக்குமே சிக்கல் என நினைத்து கருவை கலைத்துவிட முடிவு செய்துள்ளனர் என விசாரணையில் தெரியவந்தது. ஆபத்தான நிலையில் இருந்த மாணவி உடனடியாக சென்னை ராஜீவ் அரசு பொது மருத்துவமனைக்கு மேல் சிகிச்சைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். அங்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்படுகிறது. மாணவியின் பெற்றோர் சென்னையில் வசித்து வருகின்றனர். விஷயத்தை கேள்விப்பட்டு அதிர்ச்சி அடைந்த அவர்கள் தாழம்பூர் போலீசில் புகார் அளித்தனர். போலீசார் வழக்கு பதிவு செய்து ராஜேஷ்குமாரை கைது செய்தனர். அவர் மீது திருமண மோசடி உள்ளிட்ட 3 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. கோர்ட்டில் ஆஜர்படுத்தப்பட்டு புழல் சிறையில் அடைக்கப்பட்டார். திருமணம் நடந்த அடுத்த மாதமே மாணவியை கர்ப்பமாக்கிய புகாரில் ராஜேஷ்குமார் கைது செய்யப்பட்டதால் புது மனைவி அதிர்ச்சியில் உடைந்து போயுள்ளார். இதனிடையே கேளம்பாக்கம் அருகே உள்ள தனியார் மருத்துவமனையில் எந்த அடிப்படையில் மாணவிக்கு கருக்கலைப்பு செய்ய டாக்டர்கள் முடிவெடுத்தனர் என்பது பற்றியும் விசாரணை நடந்து வருகிறது.